பெற்ற தாயே ஐயப்பனை ஏன் கொல்ல நினைத்தார் தெரியுமா? சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் மகனாக பிறந்த ஐயப்பனை பந்தள மகாராஜா பம்பை நதிக்கரையில் கண்டெடுத்தார். கழுத்தில் மணியுடன் இருந்ததால் அவருக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு ராணி ஆரியம்பாவுடன் இணைந்து மிகுந்த அன்புடன் வளர்த்தார். ஐயப்பன் வளர்ந்து இளவரசனாக பதவி ஏற்க இருந்த நிலையில் பொறாமை கொண்ட மந்திரி ராணியின் மனதை மாற்றினான். ஐயப்பன் அரசனானால் உங்கள் சொந்த மகன் அரசன் ஆக முடியாது என்று கூறி ஐயப்பனை தீர்க்க திட்டம் தீட்டினான். மந்திரியின் பேச்சை கேட்டு ராணி தனக்கு தீராத வயிற்று வலி இருப்பது போல் நடித்தார். இதை தீர்க்க புலிப்பால் மட்டுமே மருந்து என்று ஒரு போலி மருத்துவர் மூலம் கூற வைத்தனர். தந்தையின் கவலையை போக்க துணிச்சலுடன் ஐயப்பன் வனத்திற்கு சென்றார். அங்கு மகிழ்ச்சியை வதம் செய்துவிட்டு ஒரு புலியின் மீதே அமர்ந்து புலிப்பாலுடன் அரண்மனைக்கு திரும்பினார். ஐயப்பனின் தெய்வீக சக்தியைக் கண்டு வியந்த ராணியும் மந்திரியும் தங்கள் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். அதன்பின் ஐயப்பன் சபரிமலையில் குடிகொண்டார். சாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.